தேமுதிக has lost its complete relevance as far as விருதாச்சலம் is concerned. கிராமப்புறத்தில் எப்படி இருக்கு? கம்ப்ளீட் ஸ்வீப் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் அதிமுக. விவசாயிகள் கண்டினியூ டு பி அன்ஹாப்பி வித் திஸ் கவர்மெண்ட். இது ஒரு ட்ரெண்ட். திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை. அப்ப 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. 2 லட்சம் பேர் நகர்ப்புறங்கள்ல இருக்காங்க, 54,000 பேர் கிராமப்புறங்கள்ல இருக்காங்கன்னா ஜேவிசியினோட போல் ஃபெயிலியர். ஆனால் நகர்ப்புறங்கள்ல 54,000 பேர் இருக்காங்க, கிராமப்புறத்தில் 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஜேவிசி போல் இன் தமிழ்நாடு இஸ் சக்சஸ். எழுதி வச்சுக்கோங்க. சேலஞ்ச், ஜேவிசி சேலஞ்ச், ஜேவிசி சேலஞ்ச். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு ஒன்றை நாம் செய்ய போகிறோம். அதாவது திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. பிரேமலதா அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை நேரில் போய் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து தன்னை திமுகவின் கூட்டணியில் இணைத்து கொண்டிருக்கிறார். இதில் பல பேர் பலவிதமாக என்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, என்ன சார் இது, பிரேமலதா டிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ? ஏன்னா அவங்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு பெரிய செல்வாக்கு உண்டு, தென் தமிழகத்தில் கூட இந்த விருதுநகர் அந்த பெல்ட்லாம் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு உண்டு நம்ம கேள்விப்படுறோம். அப்புறம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், குறிப்பாக தெலுங்கு பேசுகிறவங்க, அவங்க ஓட்டெல்லாம் அங்கே போயிடும் இங்கே போயிடும். ஸோ பிரேமலதா அந்த பக்கம் போனதுனால ஒரு பெரிய ஏதாவது சறுக்கல் என்டிஏவுக்கு நேர்ந்து விடுமோ, இந்த மாதிரி அச்சம் தெரிவித்து என்னிடம் பேசியவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆக்சுவலாக இதற்கான பதில் ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்படி கிடையாதுங்க, இப்படித்தான் நிறையா. ஆனால் எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது கள ஆய்வு. ஒரு களத்தை சூஸ் பண்ணி அதை ஒரு கேஸ் ஸ்டடியாக மாற்றி அங்கேயே போய் உட்காந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு பொறுப்பான ஜேர்னலிஸ்ட்டும் ஒரு பொறுப்பான சிஃபாலஜிஸ்ட்டும் அதைத்தான் செய்வாங்க. அந்த காரியத்தை கோலஹலாஸ் டிவி சார்பில் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் செய்தார். இந்தியாவினுடைய வெற்றிகரமான ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த மிக முக்கியமான கருத்து கணிப்பு நிபுணர்களில் ஒருவர் ஜேவிசி ஸ்ரீராம். இப்போ ரீசெண்டாக நடந்த டெல்லி மாநில தேர்தல் ஆகட்டும், மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஆகட்டும், சத்தீஸ்கர் எலெக்ஷன் ஆகட்டும், அதே போல் பீகார் எலெக்ஷன் ஆகட்டும், ரொம்ப துல்லியமாக கணித்தவர். அதுலேயும் ரொம்ப முக்கியம் இந்த சத்தீஸ்கர் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட அவருடைய ப்ரிடிக்ஷன், அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஏன்னா அத்தனை போல்ஸ்டர்ஸும் அத்தனை கருத்து கணிப்பாளர்களும் மீண்டும் காங்கிரஸ் தான் வரும், பூபேஷ் பாகல் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இவர் ரொம்ப துணிச்சலை சேலஞ்ச் பண்ணார். பிரமாதமாக ஓவர்வெல்மிங்காக பிஜேபி ஜெயிக்கும், அநேகமாக இத்தனை சீட்லேருந்து இத்தனை சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும்னு சொல்லி ஜேவிசி ஸ்ரீராம் சேலஞ்ச் பண்ணார். அப்போ கூட ஜேவிசிட்ட நான் சொன்னேன், என்ன நீங்கள் வாட்டில் இப்படி ஒரு எக்ஸ்பதிவு போட்டிருக்கீங்களே, இது மாதிரி வந்துருச்சுன்னா ஓகே சந்தோஷம், வரலைன்னா உங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன ஆகும் ஜேவிசி, ஏன் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஜேவிசி சொன்னது, இல்லை சார் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் நேரில் பார்த்தேன், நிச்சயமாக களம் மாறி இருக்குது, கம்ப்ளீட்டாக இது சேஞ்ச் ஆகுது, பாருங்கள் நான் சொன்னபடி நடக்கும் அப்படின்னு. அதே போலவே நடந்தது. அதனால தான் நான் திரும்ப ஜேவிசியை பற்றி சொல்கிறப்போ ரொம்ப ஒரு நம்பகமான சிஃபாலஜிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். இப்போது ஜேவிசியை நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தோம். என்னென்னா, பிரேமலதா அவர்கள் டிஎம்கே கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இப்படி இணைந்ததன் மூலமாக என்ன இம்பேக்ட் இருக்குது, குறிப்பாக தேமுதிகவுடைய இம்பேக்ட் அதே மாதிரி பழைய மாதிரி இருக்கா இல்லையா, இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்காக விஜயகாந்த் முதல்ல எம்எல்ஏவாக எலெக்டான விருத்தாச்சலம் தொகுதியில் நம்ம கள ஆய்வு மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம்.
ஏன்னா 2006 அவர் கட்சி ஆரம்பித்ததோ விருத்தாச்சலம் தொகுதியில் தான் நின்று ஃபஸ்ட்டு டைம் விஜயகாந்த் எம்எல்ஏ ஆனார். இன்னமும் விருத்தாச்சலத்தில் தேமுதிகவுக்கு ஒரு குறைந்தபட்ச அளவுக்காவது செல்வாக்கு உண்டு என்று நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட விருத்தாச்சலத்தில் உண்மையிலேயே இப்போ கலை யதார்த்தம் என்ன? இதைத்தான் நாம் காணப்போகிறோம், கேட்கப் போகிறோம். அது ஜேவிசி மூலமாகவே கேட்போம். வணக்கம் ஜேவிசி. வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கள ஆய்வு ஜேவிசி. அதுக்காக இந்த ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கீங்க, அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. விருத்தாச்சலத்தில் நீங்கள் மேற்கொண்ட கள ஆய்வு, பார்த்தது கேட்டது, உங்களுடைய அனாலிசிஸ், இது எல்லாத்தையும் சொல்லுங்கள் சார். எடுத்த உடனே நம்ம அங்கே போனதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, சென்ற வாரம் வந்து தேமுதிக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போய் சேர்ந்தாங்க. சேர்ந்தது எல்லாருக்குமே ஒரு ஷாக். உண்மையிலேயே இந்த இடத்துல ஒரு சொல்லி ஆகணும் நான் வியூவர்ஸ்க்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது பிரேமலதா அவர்கள் டிஎம்கே கூட்டணியில் இணைஞ்சு 2வது நாள் நீங்கள் விருத்தாச்சலம் ஞாயிற்றுக்கிழமை டிஎம்கே கூட்டணியில் இணைஞ்சது பற்றின டாக்ஸு தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் உங்கள் கள ஆய்வை விருத்தாச்சலத்தில் தொடங்குறீங்க. ஆமாம், ஓகே ப்ளீஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன வேணால் பேசலாம். ஸ்டூடியோவில் உட்காந்துக்கிட்டு இல்லை இது இப்படி இப்போ 2000 ஓட்டு இருக்குது, 3000 ஓட்டு இருக்குது, அவங்களுக்கு வந்து 2% ஓட்டு இருக்குது, 1% இருக்குது, 0.4% இருக்குது, இதெல்லாம் கரெக்ட். பட் உண்மை என்ன தெரியணும்னா அது களத்துக்கு போனால் தான் தெரியும். அவர்களுடைய முதல் தேர்தலில் விஜயகாந்த் வந்து தேர்ந்தெடுத்த தொகுதி விருதாச்சலம். எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா 2021 தேர்ந்தெடுத்த தொகுதி விருதாச்சலம். 2006 ஜெயிச்சார் விஜயகாந்த். 2011 அதிமுகவோட கூட்டணியில் சேர்ந்து ஜெயிச்சார். 2016 தேமுதிக தோத்துது. 2021 வெறும் ஒரு 862 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி பாமகவை தோற்கடித்தது. ஸோ ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும்னா அதனுடைய மெயின் பாயிண்ட், அதனுடைய சென்ட்ரல் பாயிண்ட், அதாவது ஐ ஆஃப் த சைக்ளோன்னு சொல்லுவாங்க, அந்த ஐ ஆஃப் த சைக்ளோனுக்கு போனால் தான் அதனுடைய இன்டென்சிட்டி நமக்கு தெரியும். அதுக்காக தான் நாங்கள் போனோம். நாங்கள் எடுத்துக்கொண்டது முதல்ல அங்கே போனது திமுகவுக்கு வந்ததுனால, கூட்டணிக்கு வந்ததுனால திமுக கூட்டணி வலுவடைதா, ஓகே, அதுதான் நம்ம அப்ஜெக்டிவ். ஆனால் அந்த அப்ஜெக்டிவ் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ½ hour 1 hour சரியாக போயிடுச்சு. ஓ, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே தேவைப்படல. கேட்ட கேள்விகளுக்கு எல்லாருமே சார் அது வேற தேமுதிக, இது வேற தேமுதிக சார். 2006 விஜயகாந்த் வந்தப்போ நாங்கள் வந்து பெருமையோடு அவங்களுக்கு போட்டோம் ஓட்டு. இன்றைக்கி தேமுதிகங்கிறது அந்த ஃபோர்ஸே கிடையாது. இன்றைக்கி வந்து வாழ்நாள் பூரா அவர் எதிர்த்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அட்லீஸ்ட் அரசியலுக்கு வந்தப்புறம், அவர் அரசியலில் இணைஞ்ச பிறகு அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கார், அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கார், அமமுகவோட கூட்டணி வச்சிருக்கார். ஆனால் திமுகவோட என்றைக்குமே கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நடத்துகிற மாதிரி தெரில. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எதற்காக அவர்கிட்ட போகணும்? ஸோ தேமுதிக has lost its complete relevance as far as விருதாச்சலம் is concerned. இப்போ இவங்க தேமுதிக வந்து திமுக கூட போனதுனால பலம் எப்படி இருக்கும்? இவங்க என்ன போராட்டமா, ஒரு மக்கள் பிரச்சனை கையில் எடுத்திருக்காங்களா? எங்க திடீர்னு போய் அவங்க வேற டீலுக்கு போனதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. இல்லை, மக்களுக்கு வந்து அதை வந்து எப்படி ஏற்றுக்கலன்றீங்களா? அவங்களெல்லாம் ஏற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க அவர் விஜயகாந்தை வச்சு பாடுறாங்க. விஜயகாந்த் ஸ்பீச் வேற, இவங்க ஸ்பீச் வேற. இவங்களை ஏற்றுக்கிறதுக்கெல்லாம் இப்போ விஜயகாந்த் கட்சி போய் திமுக ஜாயின் பண்ணிடுவாங்களா? சரி வராது சார். அது சரி வராதா? இது 2 தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தேமுதிகலாம் பெர்சன்டேஜ் இருந்தது. இப்ப அந்த அளவுக்கு ஓட்டு பெர்சன்டேஜ் இல்ல இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் மாறிட்டாங்க. வியந்துக்கு அப்புறம் யாருமே அந்த அளவுக்கு இன்னும் தேமுதிக இல்ல, எல்லாமே மாறிட்டாங்க. மாறிட்டாங்க. பழைய கட்சிக்கு எப்பயுமே திமுக போனதுனால எப்படி அது ரொம்ப மன வருத்தமா தான் இருக்கு. கூட்டணியில இவ்வளவு நாள் இருந்தாங்க, இருந்துட்டு திடீர்னு கேப்டன் இல்லாத டைம் டிஎம்கே போனது மன வருத்தம் தான். ஆனாலும் அந்த அளவுக்கு ஓட்டு பெர்சன்டேஜ் இல்ல. அதனால வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஏடிஎம்கே பிஎம்கேஜிக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்குது. தேமுதிக இப்ப திமுக சேர்ந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து என்ன நினைக்கிறது இருக்கு. ஆரம்பத்தில் வந்து அண்ணா டிஎம்கே கூட இருந்தது. அது இப்போ வந்து அது சீட்டுக்காக அது வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கு. இது விஜயகாந்த் இப்ப திமுக பக்கம் வந்திருக்காருல்ல, அது சாதகமா போகுமா, அந்த அம்மாவுக்கு பாதகமா போகுமா?
சாதகமெல்லாம் போவாது. சாதகமா போகாது. விஜயகாந்த் ரசிகர்கள் கூட இப்ப இந்த பக்கம் தான் வந்தால வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள். சோ இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும், இந்த பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் பாமக அதிமுகவுக்கு தான் ஒரு மேக்ஸிமம். அவர் வந்ததுனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த லாபமும் கிடையாது. அவர் வந்ததுனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த இழப்பும் கிடையாது. மேபி ஒரு சிலர் எதுக்கு இந்த அம்மாவை இழுத்துக்கிட்டீங்க நீங்க, அப்ப நீங்க வந்து வலுவிழந்ததா ஒரு தோற்றம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பக்கம் பார்த்தா வலுவா இருக்கேன்றத சொல்றீங்க. நீங்க வலுவா இருக்கீங்கன்னா வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு எல்லாரையும் போய் போய் தேடிட்டு இருக்கீங்க? அதுவும் நீங்க உங்க கையிலேருந்து கொடுக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு 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 அந்த கூட்டணியை சேர்ந்த ஒரு தலைவரே கிட்ட சொன்னார், இந்த அம்மாவை சேர்த்ததுனால பர்செப்ஷன் வேல்யூ அடிஷனும் கிடையாது, எலக்ட்ரோரல் வேல்யூ அடிஷனும் கிடையாது, விக்டரி வேல்யூ அடிஷனும் கிடையாது. அப்ப எதற்காக தெரியாது. ப்ராபபிலி ஏடிஎம்கே கேடர்ஸை கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ணலாம், காங்கிரஸுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். ஏன்னா நாங்க கிட்ட தேமுதிகவும் இருக்காங்க, அதனால வந்து இப்போ உங்களுக்கு வந்து கம்மியான சீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தவிர வேற எந்த பெரிய வேல்யூவும் கிடையாது. ஏன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் எடப்பாடியாருக்கு அவங்களோட வேல்யூ தெரியும். 2024 அவங்கள கூட்டணியில் தான் வச்சுட்டு இருந்தார். 2021 வைக்கல. ஏன்னா அவருக்கு அப்ப தெரிஞ்சிருச்சு, இப்பயும் தெரிஞ்சிருச்சு. ஆனா டிஎம்கே ஏடிஎம்கேவோட கேடர் கொஞ்சம் பயப்படுவோம், ரேட்லாவாம். ஏன்னா இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் நடத்துறதே ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். பர்செப்ஷன் வச்சுட்டே ஓடி சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், இன்ஃபர்மேஷன் பிளாஸ்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை. அப்பனா 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, அப்பனா இவ்வளவு பெரிய கூட்டணி எதுக்கு அமைக்கிறீங்க? உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, பயம் இருக்கு. ஆனா வெளியில ஒரு டிராமா வெளில காமிக்க கூடாது. அது இன்னொரு பக்கம் தாவேகா போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதற்கு ஒத்த கருத்து சொல்லக்கூடியதுக்கு பத்திரிகையாளர்கள், செஃபாலஜிஸ்ட் இவங்களாமும் இருக்காங்க. ஸோ இதை என்னென்ன உண்மையை கண்டுபிடிக்கணும்னா களத்துக்கு போனால் தான் தெரியும். இப்போ நீங்கள் களத்துக்கே போயிருக்கீங்க. இப்போ பிரேமலதா இம்பேக்ட்னு ஒன்றும் பெருசாக இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்ச 1/2 ஹவர்லேயே நீங்கள் வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. எஸ். சரி, அப்படின்னா களத்தில் யார் யாருக்கு இடையில போட்டி? அங்கேயும் அர்பன் ரூரல் ஒரு டிவைடு இருந்ததா? இருக்கு. அங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன அது கம்ப்ளீட் பிக்சர்? ரொம்ப நல்ல அருமையான இடம் விருதாச்சலம். பெரிய கோவில், எனக்கு தெரியாது, நான் தான் முதல் வாட்டி ஸ்டோனுக்குள்ளே போகிறேன். ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்குது, அதை சுற்றி நிறைய மார்க்கெட் பஸ்ஸிங் பிளேஸு, நல்ல டெவலப்மெண்ட்டும் ஆயிருக்காங்க. டவுன் ஏரியாவில் போட்டி வந்து 3 பேருக்கும் இடையே, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக, பாட்டாளி மக்கள் கட்சி, கொஞ்சம் பிஜேபி கூட இருக்காங்க, பிஜேபியும் வளர்ந்துருக்கு இந்த இடத்துல, தாவேகா, 3 பேருமே இருக்காங்க. தாவேகா கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. பிரிக்கக்கூடிய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்லக்கூடிய வாக்குகளாக இருக்குது. அது இதர் பட்டியலின சமூகமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மகளிர் வாக்குகளாக இருக்கும், இளைஞர்கள் வாக்காக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பிரிக்கிறாங்க. விஜய்க்கு எப்படி இருக்குது இந்த ஊரில்? விஜய்க்கு எஸ்சியில் ஏதாவது பசங்க இருப்பாங்க. அப்படியா? எஸ்சி ஓட்ஸ் மாறிட்டே இருந்தா ஏதாவது ஆட்சி மாற்றம்னு ஒன்று இருக்கணும். ஏன்னா அவரு வந்து என்ன செய்யறான்னு பாப்போமா? நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டீங்களா? ஆமா, நாங்க பாமக தான். சூரியனுக்கு போட்டோம், இப்ப எல்லாம் விஜய்க்கு போடுங்கிறாங்க. அதாவது நாங்கள் இன்னொரு கேள்வி கூட கேட்டோம் சிட்டியில். அதாவது விஜய் வந்து தேமுதிகவை கூப்பிட்டுருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமான்னு. அப்படி ஒன்றும் இல்லை சார்ன்ட்டாங்க. ஏன்னா நான் ஒரு தியரி வச்சுருந்தேன். அந்த தியரி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஜாயின் பண்ண உடனே தான் போட்டேன். அது வரைக்கும் நான் போடல. எனக்கு நிறைய பேர் வந்து போடாதேன்னுங்க. நான் என்ன போட்டேன்னா, நான் என்னோட கருத்து இது, விஜயகாந்த் தான் விஜயை ஒரு திரைப்பட ஸ்டார் அண்ட் வெற்றிக்கு மூல காரணமாக இருந்தார். செந்தூர பாண்டியில் அவர் வந்து அவருடைய ரோலே கொடுத்தார். அவர் நடித்து அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்கினார். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, விஜய் வந்து நான் விஜய்க்கு அட்வைசராக இருந்தால் ஒருவேளை நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, விஜய் வந்து எமோஷனல் அப்பீல் கொடுக்கணும் பிரேமலதா விஜயகாந்துக்கு. என்ன ஒரு சினிமாவில் ஸ்டார் ஆக்கினவர் கேப்டன், அதே மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்தவர் கேப்டன் தான் காரணம். அதே மாதிரி எனக்கு அரசியலில் வெற்றி கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் எனக்கு காரணமாக இருக்கணும். கேப்டனின் ஆசையோடு நீங்கள் என் கூட்டணிக்கு வந்தீங்கன்னா
ஆட்சி அதிகாரத்திலையும் நான் பங்கு தரேன், என்னை வெற்றியாக்க வேண்டியது நீங்கள் வந்து நான் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நான் வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். ஆனால் அது பண்ண மாட்டேன்னு தெரியும், கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டாருன்னா வந்துடலாமே. ஸோ இந்த விஷயத்தை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஆஃப் கேமரா கேட்டேன். இல்லை சார், விஜய்க்கு தெரியும் இந்த அம்மாவோட வேல்யூ எவ்வளவுன்னு அவருக்கு தெரியும், அதனால தான் அந்த பக்கம் போகவே இல்லை. ஸோ அதிமுகவும் இவரை கயட்டி விட்டது இந்த அம்மா ரொம்ப ஜாஸ்தி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு பெருசாக வேல்யூ இல்லை. அப்புறம் ஒரு கிராமத்துக்கு போகும்போது இதே கேள்வியை வந்து ஒரு 3-4 பேர்கிட்ட வச்சேன். அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் தூரம் உள்ளே போங்க, ஒரு 10 வீடு தள்ளி போனீங்கன்னா அந்த ரைட் சைடில் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருப்பாரு, அவர் தேமுதிகவனுடைய செயலாளர், அவர்கிட்டயே போய் கேளுங்க. இப்ப விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல ஊர்ல, நீங்க விஜயகாந்த் ஜெயிச்ச தொகுதிங்க விருதாச்சலத்துல, ஓகே, அதனால கேக்குறேன் நான். அது வந்து ஒன்றிய செயலர் அந்த ஊடு புளியம்பரத்துக்கு அவன்கிட்ட கேட்டீங்கன்னா இதோட விளக்கம் அவனுக்கு தெரியும், அவன் சொல்லுவானா. அவர்கிட்டே போய் கேட்டோம், அந்த வீடியோவும் இருக்கு. ஒரு கன்விக்ஷனே இல்லாம, ஒரு எனர்ஜியே இல்லாம, இல்லை நாங்கள் எல்லாம் சொன்னது என்னென்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட போகிறது தான் நல்லதுன்னு நாங்கள் தான் சொன்னோம், நாங்கள் சொன்ன முடிவை தான் அந்நியார் எடுத்தாங்க, அதிமுகவில் எங்களுக்கு மரியாதை அவ்வளோ கிடையாது, பாமக வேற கூட இருக்காங்க, அதனால தான் சொன்னோம். அவர் சொன்னதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கின்றனர் கட்சியினர். அண்ணா பேர் என்ன? தேமுதிகவா? இப்ப தேமுதிக திமுகவோட சேர்ந்ததுல உங்களோட அபிப்பிராயம் என்ன? சார் சொன்னீங்களா? ஏன்னா ஊருக்குள்ள என்டர் பண்ணும்போதே சொன்னாங்க, நான் இந்த கேள்வி கேட்டோன்னே சொன்னாங்க, அங்க ஒருத்தர் இருப்பாரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் தேமுதிக இங்க ஊர்ல வந்து. நான் வந்து இங்க விருதாசலத்துல 88-89 வந்து நகரமன்ற துணை செயலராக ரசிகர் மன்றத்தில் இருந்தீங்க. இப்ப நீங்க கட்சியில இருக்கீங்க இன்னும்? நான் ஒரு ஒன்றிய பொறுப்புல இருக்கேன். ஒன்றிய பொறுப்புல இருக்கீங்க. உங்களை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணியில பிரச்சனை கிடையாது இல்ல. எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து எங்க ஒன்றிய பொறுப்புல நாங்க எல்லாமே நாங்க ஓட்டு அதுக்கு தான் போட சொன்னோம். திமுக கூட்டணி வச்சுக்கலாம் சொன்னீங்க. உரப்படையாச்சு தானே இந்த உரப்படையாச்சு தானே? இருந்தாலும் 1 இயர் நாங்க வந்து பாமகவுக்கு ஓட்டு வந்து செலுத்துறோம், ஆனா அவங்க எங்களுக்கு செலுத்த முடியாது. அது ஒரு பெரிய, ஏன்னா அது முடிச்சுட்டு வந்து கேட்டேன், உண்மையிலேயே அவர் சொல்றது உண்மையாங்கன்னு. எங்களுக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க, இவ்வளவு நாள் வந்து அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி தான் அவர் பேசிட்டு இருந்தாரு ஊர்ல, இப்போ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றாருங்க அவரு. ஓகே, அவரை வேலை சொல்ல முடியுமாங்க கேமரா முன்னாடி? இல்ல இல்ல நாங்க பண்ணது தப்புன்னு, அதனால தான். ஸோ டிஎம்டிகே has lost its relevance. டவுன் ஏரியாவில் the fight is between 3. நான் ஒத்துக்கிறேன், வடக்கு தமிழகத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஃபைட் வந்து திமுக வர்சஸ் தாவேகா வர்சஸ் அதிமுகன்னு சொல்கிறது டவுனில் ஒத்துக்கிறேன். அதாவது அர்பனை பொறுத்தளவில் அது சரி, அவ்வளோதான். முனிசிபாலிட்டியை பொறுத்த மட்டும். அதே நேரத்தில் கிராமப்புறத்தில் எப்படி இருக்கு சார்? அதாவது விருதாச்சலம்ங்கிறது வந்து படையாச்சி கிராமங்கள். ஓகே, அந்த நீங்கள் மெயின் ரோட்டில் போகும்போதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த வில்லேஜ், அந்த ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து வன்னியர்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு. கம்ப்ளீட் ஸ்வீப் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் அதிமுக. ஓகே, எங்க கேட்டாலுமே கம்ப்ளீட் ஸ்வீப். நீங்க படையாச்சியா? யாரு இப்ப பெரியவருக்கு செல்வாக்கு அதிகமா, அன்புமணி செல்வாக்கு அதிகமா? இவருக்கு இருந்தது. அப்ப அவரு வயசான பிற்பாடு அன்புமணிக்கு வீரத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க யாருக்கு போடலான் இருக்கீங்க? எங்க நான் 1977 ரெட்டலைக்கு தான் போடுவோம். ரெட்டலைக்கு தான் போடுவோம். எவ்வளவு ஓட்டு இருக்குது இந்த ஊர்ல? இந்த ஊர்ல 1600 ஓட்டு இருக்கு. அதுல எவ்வளவு ஓட்டு பாமக இருக்கும்? ஒரு தோராயமா 900 ஓட்டு பாமக இருக்கும். 900 ஓட்டு படையாச்சி ஓட்டுல ஃபுல்லா. ஆமா, அதிமுக கூட்டணி கூட தானே இருக்கு, அதனால அதிமுக கூட்டணி இருந்தா பாமக விழுந்துரும். ஓகே, புதிய ஒரு மாற்றத்தை அவங்களும் விரும்புறாங்க. ஏன்னா அவங்க செயல்பாட்டுல வந்து ஆமா விரும்புறாங்க. சுத்தப்பட்ட தமிழ்நாடு அளவுலயே பிரச்சனை, மக்கள் பிரச்சனை அதிகமா இருக்கு. இவங்க பணமே கொடுத்துட்டாலும் கட்சிக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எங்க பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே ஒப்பீனியன் கிடையாது. இங்கே பாமக அதிகம். ஆமா சார், பாமக ஸ்ட்ரென்த் இண்டிவிஜுவல் செல்வாக்கு உண்டு. விருத்தாச்சலம் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே, பிஎம்கே ரொம்ப ஆதரவு அதிகமா இருக்கு. அதுதான் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு இங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு எந்த நலத்திட்டமும் எதுவும் செய்யல, அதனால இதுதான் இப்போதைக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது.
இந்த கூட்டணியில மாம்பழம் நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதிமுக வந்து கூட்டணியில மாம்பழத்துக்கு கொடுத்தாங்க டிக்கெட், அண்ணதிமுக தான் போகணும். ஓகே, நம்ம கை மாற மாட்டோம். கை மாறாது. கை மாறாது. அதுதான் உண்மை. அதாவது மகளிர் நார்மலா வீடியோல வந்து பேச மாட்டாங்க தமிழ்நாட்டில், வெரி ரேர். ஒரு ஹோட்டல் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் என் வாழ்நாள் பூரா மாம்பழத்துக்கு தான் போட்டேன், மாம்பழத்துக்கு தான் போடுவேன். என் பொண்ணு வந்து விஜய்க்கு போடணுங்குது, அது போடட்டும், நான் தடுக்க போகிறதில்ல. ஆனால் நான் வந்து மாம்பழத்துக்கு தான் போடுவேன். நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எப்பயுமே அதுக்குதான் எப்போதும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஓகேக்கா. எங்க பொண்ணு இப்ப மாறி இருக்காங்க, அவங்க எப்பயும் விஜய் ரசிக்கிறாங்க, அவங்க சொந்தத்துல நம்ம வாய விட. ஆனா வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்களா, நீங்களும் விஜய்க்கு போடுங்க, விசில் போடுவாங்கல்ல? ஆமா ஆமா விசில் தான் சொன்னாங்களா? சொல்லுவாங்க. அதை எலெக்ஷனுக்கு குறுவதுல தெரியும். அப்புறம் நீங்க இப்போதைக்கு முடிவு பண்ணுறது பாட்டாளி மக்கள் கட்சி. ஓகேக்கா. நாங்க எப்பயுமே அதான். இன்னொருத்தர் சொன்னார் ரெட்டை இலை தான். அப்போ நான் கேமராலே வச்சு கேட்டேன், என்னங்க ரெட்டை இலைன்றீங்களே, ஒருவேளை இப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அது தவிர காசும் கொடுப்பாங்க, காசுலாம் கொடுத்தா வாங்கிப்போங்க, பூத்துக்கு போனால் ரெட்டையில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, வேற எதையும் சின்னு தெரியாது நம்ம கண்ணில், நமக்கே தெரியாமல் கை அங்கே போய்டும் அப்படின்றார். காசு கொடுத்தாங்க, இப்போ திமுக எல்லாம் காசு கொடுப்பாங்களா? பூத்துக்கு போனீங்கன்னா வந்து மாறிடுவீங்களா? யாரு தான் போடுவீங்க நீங்க? அதான் நான் இப்ப சொல்றேன், மாற முடியலன்னு. ரெட்டையில தானா? அங்க பூத்துக்கு போனா என்ன ரெட்டையில எங்க இருக்குன்னு தேடி பார்ப்போம். அது இல்லாம போடுவோம், வேற ஒண்ணு இல்லை. மகளிர் ரெட்டை இலைன்னாங்க. எங்களுக்கு ரெட்டலைக்கு தாங்க போடுவோம். ரெட்டலை தான் போடுவீங்களா? ரெட்டலையா? ஆமா. நீங்கம்மா, நீங்களும் ரெட்டலையா தானா? எங்க கட்சியா தாங்க எங்க கட்சியா தான் பாட்டாளி மக்கள் கட்சி எதுல இருக்கோ அதுல தான் போடுவீங்களா? ஓகே ஓகே. அக்கா நீங்க ரெட்டலையா? அதுக்கப்புறம் எடப்பாடியாரோட ஆட்சியும் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க, ஸ்டாலின் ஆட்சியும் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ 2017 வந்து எடப்பாடி ஆட்சி இருந்தது, 21 ஸ்டாலின் ஆட்சி வந்தது. இவங்க இந்த ரெண்டு ஆட்சிக்கும் எந்த ஆட்சி நல்லா பண்ண மாதிரி தெரியுது உங்களுக்கு? இந்த ஆட்சியிலும் எடப்பாடியே நல்லா தான் செஞ்சாங்க, கடன் தள்ளுபடி தான் செஞ்சாரு, விவசாயத்துக்கு ஆதரவு செஞ்சாங்க. எப்படி குறிப்பிட்டு சொன்னோம்னா எடப்பாடி ஆட்சி வந்து 2017 இருந்தது, நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 24 வந்து இவங்க 21 இவர் வந்தாரு. ஸோ ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருந்ததுன்னா இல்ல எடப்பாடியார் ஆட்சி நல்லா இருந்துன்னு சொல்றாங்க. இவங்கள வந்து இப்ப அப்படியே ஆண்டுட்டு இருந்தாங்களோ ஒழி அப்படி ஒன்னும் நேமா கிடைக்கல. விவசாயிகளுக்கு ஒண்ணுமே பண்ணலீங்களா? விவசாயிகளுக்கு பண்ணதா பப்ளிக் இது ஒண்ணுமே கிடைக்கல. விவசாயிகளுக்கு நல்லது பண்ணிருக்காங்க இல்ல எடப்பாடி? இல்ல, ஆட்சி முடிய போன வாட்டி தான் 4000 போட்டாங்க, மழை நிவாரண நிதியாக போட்டாங்க தவிர மற்றபடி எதுவுமே பண்ணல. எடப்பாடி டைம்ல எப்படி இருந்தது? எடப்பாடி எல்லாம் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு வருஷத்துக்கு 3 வாட்டி போட்டாங்க. கொடுத்தாங்க அந்த அளவுக்கு அதே பணம் கொடுத்தாங்க, ஆனா வருஷத்துக்கு 3 வாட்டி கொடுத்தாங்க, 5 வருஷத்துல 3 வாட்டி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட. இவங்க 5 வருஷத்துல ஒரே வாட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதான் போன வருஷம் தான் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் கூட எதுவும் கொடுக்கல. இந்த வாட்டி இங்க உங்க விவசாய சங்கம்லாம் இருக்கும்ல, பேசிக்கிறாங்க. ஆமா, இப்ப எல்லாமே அந்த மாற்றம் எதிர்வேணும் தான் பாக்குறாங்க. அப்படிங்களா? மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அதான் எடிங் தலைமையில வந்தாதான் நல்லா இருக்கும். விவசாயி அவர் விவசாயிக்கு உறுதுணையா இருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நம்பிக்கை இருக்கு. ஆமா ஆமாங்க. ஒரு சிலர் திமுகன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் திமுக இல்லாமலாம் இல்லை. எப்பயுமே எங்க ஏரியா மட்டும், இந்த ஊர் மட்டும் ஓகே. எந்த ஆட்சிக்கு அதிக ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதிக ஆதரவு திமுக தான் வரும். திமுகவுக்கு தான் வருங்களா? எத்தனை கட்சி இருக்கணும், இந்த பசங்கள்லாம் ஒரு கட்சி, ஆள் ஒரு கட்சி, கேபேர ஒரு கட்சி, இப்படி 4 கட்சி இருக்கு எங்க ஊர்ல. நீங்க எந்த கட்சி? நாங்க கட்சியில் நாங்க பத்திரிகை இப்ப செஞ்சுட்டு வரைக்கும் சூரிய கட்சி தான் எங்களுக்கு செஞ்சுட்டு வருது, செய்யறாரு. அது என்னமா அப்புறம் ஆகுமா? ஆனா இப்படி வரணும் சனத்துல மனசுல இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும். இதனால இந்த இதுலயா டிஎம்கே அதிகமா வாய்ப்பு, டிஎம்கே வாய்ப்பு அதிகம் இருக்கா? இது தவிர முதல் முறையாக நாங்கள் வந்து இங்கே இந்த தெருவில் இந்த வில்லேஜில் வந்து இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அம்மா காரில் உள்ளே நுழைய போகிறோம், அம்மா உள்ளே உட்காந்துட்டு இருக்கு. நீங்கள் வாங்கன்னு, யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னுச்சு. இல்லைங்க, நாங்கள் அப்படி கேட்கல, நாங்கள் பத்திரிகையிலேருந்து வரோம், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம், முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இல்லை டிவியில் போடுவீங்களா எங்கள் மூஞ்சியை? கண்டிப்பாக போடுவோங்க, அப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெட்டை இலை இதற்கு வீடியோ. இந்த காணொலி உங்களுடைய காணொலி இப்போ வரப்போகுது. நீங்க எந்த கட்சி என்ன கொடுக்க போறீங்க? எங்களுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டோம். அப்புறம் சொல்றீங்க, அப்புறம் அவர் கட்சி மட்டும் கேக்குறீங்களா? அப்புறம் நீங்க இந்த கட்சியில போடுங்கன்னு நாங்க சொல்லவே இல்லையா? யாருக்கு போட போறீங்கன்னு கேக்குறேன், அவ்வளவுதான்.
நம்ம மனசுக்கு யாருக்கு பிடிக்குதோ அந்த இதை போட்டுக்கலாம். நான் உள்ள போனா உங்க மனசுக்கு யார் பிடிக்குது? எங்க மனசு கட்டலாம் தான் பிடிக்கும். அதே மாதிரி திமுகன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு டீ கடை வச்சிருக்காங்க ஒரு அம்மா. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து கவுன்சில் வந்து இது பண்ணி தரேன், வீடு வாங்கி தரேன் இருக்காங்க, அதுக்காக நான் போடலான்னு இருக்கேன். ஆனால் ஆட்சி மேலே வந்து எனக்கு ஒன்றும் பெரிய திருப்திலாம் கிடையாது. பைசா அப்பப்போ வருது, பட் அதை விட வந்து செலவு அதிகமாகுது அப்படின்றாங்க. திமுகவும் இருக்காங்க. விவசாயிகள் கண்டினியூ டு பி அன்ஹாப்பி வித் திஸ் கவர்மெண்ட். இது ஒரு ட்ரெண்டு. இது தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுடைய அதிருப்தி ஒரு அலை மாதிரி வீசுதோ கம்ப்ளீட்டாக. இது ஒரு ட்ரெண்டு. நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே, நாங்கள் எடுத்த முதல் வீடியோ கிராமப்புறங்களில் அந்த இடத்துக்கு போன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நெல் வந்து இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணல, அறுவடை பண்ணல, பைசா வர மாட்டேங்குது, எங்களுக்கு யூரியா விலைலாம் ஏறிடுச்சுங்க, மற்ற விலைலாம் ஏறிடுச்சு, பட் எங்களுக்கு வந்து நெல்லுக்கு வந்து பைசா வர மாட்டேங்குதுங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 30 வயசு பையன் இருக்கும், அவரே சொல்கிறார். அது இது உங்க நிலங்களா? ஆமாங்க, இது நம்ம நிலங்க. ஓகே. எல்லாம் இப்போ அறுவடைக்கு வந்து? ஆமா, அறுவடைக்கு இருக்குது. ஓகே. இப்போ டிஎன்சி நெல் ஃபுல்லா இருக்கிறதுனால இன்னும் நெல் போடாம இருக்காங்க, சரியா போறது இல்ல. குறிப்பிட்ட நெல்லு தான் மூட்டை தான் போடணும்னு கணக்கு இருக்கான். அதனால நெல் போடாம இருக்காங்க. அதனால நெல் வரத்து அதிகமா இருக்கு, அதனால அறுக்காம இருக்கிறோம். அதனால அறுக்காம இருக்கிறீங்களா? ஆமா. ஒரு மாசம் ஆயிடுது, நெல் எடுத்து போறதுக்கும் ஒரு மாசம் ஆயிடுது. அதனால சரின்னு அறுக்காம இருக்கோம். நெல் குறைஞ்சுதான் அதுக்கப்புறம் இருக்கலான்னு. இப்ப இந்த விவசாயிகளுக்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? விவசாயிகளுக்கு அந்த குவிண்டால் அதிகமா ஆக்கணும். இன்னும் நெல் ரேட்டு அப்படியே இருக்கு, யூரியா எல்லாமே எல்லாம் ரேட்டு ஏத்திட்டாங்க. ஆனா நெல்லோட ரேட்டு அப்படியே தான் இருக்கு. ஒரு 1500 ரூபாய்க்கு மூட்டை கொடுக்கலாம், சிப்பானுக்கு 40 கிலோ சிப்பானுக்கு கொடுக்கலான்னு எதிர்பார்க்கிறோம். இன்னொரு பையன் தெளிவாக சொன்னார். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், அவர்கிட்ட பேசும்போது, அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், ஃபார்மர் கிடையாது. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, சார் அவர் வந்து ஒரு 28-30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இளைஞர் தான் அவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, போட்டி வந்து அதிமுகவும் திமுகவும் தான் சார், கேண்டிடேட் யாருன்னு பார்க்கணும். ஏன்னா வெறும் 862 ஓட்டில் தான் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சாங்க போன வாட்டி. காங்கிரஸ் கம்ப்ளீட்டாக சான்ஸே கிடையாது. தேமுதிகன்னா சான்ஸே கிடையாது. அதிமுக நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்கு, திமுக நல்ல கேண்டிடேட் போட்டாலும் வாய்ப்பு இருக்கு, பாமக நல்ல கேண்டிடேட் போட்டாலும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஊர் பேர் என்னங்க? பனவாளூர். உங்க பேரு? என் பேர் ஆடலரசு. போன வாட்டி பாமக அந்த 70 சில்லற ஓட்டுல தான் தோத்துச்சு. அதனால பாமகவை திருப்பி வரதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் ரொம்ப அதிகம். பாமக திரும்பி வர வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸுக்கு போனடி கொடுத்தாங்களா சீட்டு? கொடுத்தாங்க. எம்.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர் இன்னும் ஜெயிச்சாரு, சும்மா ஒரு சொற்ப ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. அதனால இது அப்பையில இருந்து பாமக கோட்டை தான் இருந்திருக்கு. அதனால திருப்பி பாமக கொடுத்தாங்கன்னா பாமக வாய்ப்பு நல்லா இருக்கு. இல்ல திமுக அதிமுக நேரடி போட்டியா இருந்துச்சுன்னா வேட்பாளர் யாருங்கிற பொறுத்து தான். படையாச்சி ஓட்டுல ஃபுல்லா ஆமா, அதிமுக கூட்டணி கூட தானே இருக்கு. அதனால அதிமுக கூட்டணி இருந்தா பாமக விழுந்துரும். ஓகே. அப்பதான் சொன்ன அன்புமணியே இங்க இருந்தாலும் நிற்பாரு அப்படின்னாரு. ஆஃப் கேமரா சொன்னாரு என்கிட்ட. இதெல்லாம் கேமரால சொன்னாரு. அப்புறம் நாங்கள் ரெக்கார்டிங் முடிச்ச அப்புறம் அன்புமணியே இங்கே இருந்தாலும் நிற்பார் சார் விருதாச்சலத்தில். அதுவும் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரோக் ஆகும். ஏன்னா ஏடிஎம்கே இருந்தாங்கன்னா ஒன்றும் வாய்ப்பு அதிகம். ஏன்னா ரெட்டலைக்கும் மவுஸ் அதிகம், மாம்பழத்துக்கும் எங்கள் மவுஸ் அதிகம். தேமுதிக எங்கள் பிரேமலதா திமுக ஆதரவு இருந்தால் கூட கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க. விருதாச்சலத்தில் இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டாங்க பிரேமலதா. ஸோ விருத்தாச்சலத்தை பொறுத்தவரை பிரேமலதாங்கிறது ஒரு வேல்யூ அடிஷனே கிடையாது. அதனால எதுவும் நடந்துட போகிறது இல்லை. அதே மாதிரி பெரிய ராமதாஸ் மேலேயும் ஒன்றும் வேல்யூ அடிஷனே கிடையாது. அதைத்தான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நாங்கள் மாம்பழத்துக்கும் சொன்னாங்களே, இப்போ ராமதாஸ் அவர்கள் தனியாக இருக்காரு அப்படின்னா என்ன? ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார், விவசாயி, அது கூட கேமரால தான் சொல்லியிருக்காரு, வந்துருவார் சார், அவர் எங்கே சார் போவார் கடைசியில்? அதிமுக பாமக கூட்டணி தான் சார் வந்தானோ, எவ்வளோ நாள் தான் முரண்பட்டு கிடக்கணும், இல்லைன்னா எலெக்ஷன் நிற்காம இருக்கணும். ஓகே. இல்ல இங்க ஆதரவு வந்து அன்புமணிக்கு அதிகமா இல்ல அவருக்கு? அன்புமணி தான் டாக்டர் அவரு இருந்தாலும் பெரியவர், அப்புறம் விட்டுற மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இதில் சேர்ந்துருவாங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல அவங்க ஜாயின் பண்ணி ஆகணும். நீங்க விவசாயமா? நான் விவசாயி தான். ஏன்னா இது வந்து ஒரு 1 year பெல்ட் சார். அது விருதாச்சலம்ங்கிறது வந்து ஒரு 1 year நீங்க அப்படியே பார்க்கலாம், கொத்தா இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய சர்வே நடந்துகிட்டு இருக்கு, மற்றவங்களும் பண்ணிட்டு மற்றவங்களும். ஏன்னா சிலர்லாம் வந்து சொல்கிறதுக்கு பயப்பட்டாங்க. ஒரு 1 year ஏரியாவில் வந்து ஒரு 1 year வில்லேஜுக்குள்ளே போயிட்டு கடைசி வீடியோ நான் கேட்குறேன் மாம்பழம் எங்கே பார்த்தாலும் மாம்பழம் சொல்ல மாட்டேன்ட்டாங்க பதில். என்னங்க நிறைய வருதுங்க, நிறைய பேர் இந்த மாதிரி வரீங்க. நான் வேறு காக்கி பேண்ட் போட்டிருந்தேன், வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டு. உங்களை இன்டெலிஜென்ஸ் ராஜேஷ் கண்ணனை பார்த்தாலே போலீஸ் ஆஃபீஸர் தான் இருப்பார் அவர். கூட வந்தவர். ஆமாம்.
அப்புறம் ஒருத்தர் அவரும் காக்கி பேண்ட் தான் போட்டு ஆமா வந்தாரா? அவரும் காக்கி பேண்ட் தான் போட்டிருந்தாரு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு டிஷர்ட் அவர் போட்டிருந்தாரு. அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு இங்கே எங்களுக்கு தெரியும் நீங்களாம் மாம்பழத்தை தான் போட போகிறீங்கன்னு, பெரியவரா சின்னவரா அதை மட்டும் சொல்லுங்கள் சார். சின்னவர் தான் சார், பெரியவருக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது சார். அப்புறம் இந்த கிராமத்தில் வந்து வன்னியர் தானே ஃபுல்லாக இல்லை சார், இது வந்து அங்கே வந்து பட்டியலின சமுதாயம் இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு 600-700 பேர் இருப்பாங்க, இங்கே 3000 பேர் நாங்கள் வன்னியர் இருக்கோம். இங்கே மொத்தமாக திமுகவுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கொஞ்சம் பேர் வன்னிய டிஎம்கே கிட்ட இருக்காங்க. அவங்க ஓட்டு மட்டும்தான் டிஎம்கேக்கு விழும், மற்றவங்க ஓட்டு எல்லாம் வந்து அதிமுக பாமக தான் விழும். இந்த ஊர் பேருங்க? இந்த ஊர் விஜயமாநகரம். விஜயமாநகரம். இங்க எவ்வளவு ஓட்டு இருக்கும்? இங்க இல்லை ஒரு 1500 மேலே ஓட்டு, 3000 ஓட்டுக்கு இருக்கும். எவ்வளவு வன்னியர் ஓட்டு, எவ்வளவு எஸ்சி ஓட்டு இருக்கும்? களம் வன்னியர் தான், ஒரு கால் பண்ணி தான் இந்த பக்கமாக இருக்கும். அந்த பக்கம் வன்னியர் தான். இது வந்து இந்த சைடு வந்துட்டு தான், மீதி ஃபுல்லாமே இந்த பக்கம் ஃபுல்லாக, இந்த பக்கம் ஃபுல்லு வன்னியர் தான். வன்னியர் ஓட்டுலாம் அதிமுக பாமக தானே. இந்த 1500 ஓட்டுல எவ்வளவு வந்து இந்த பாமக உள்வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? முக்காச்சாலுக்கு 175% எல்லாம் பாமக தான் வந்தது. ஓட்டுக்கு மேலேயே பாமக தான் உள்ள. ராமதாஸ் பெரியவரா சின்னவருக்கு யாருக்கு ஆதரவு அதிகம்? அன்புமணிக்கு தான் இருக்கும். அன்புமணிக்கு தான். அன்பு பெரியவர் வெளில போனது, பெரியவனும் பையனுக்கும் பெரிய அன்புமணிக்கு தான், மொத்தமா அன்புமணிக்கு தான். நீங்க என்ன விவசாயம் பண்றீங்களா? கனெக்டா இருக்கேன் மெட்ராஸ்ல, சென்னையில். ஓகே. உங்க ஓட்டு யாருக்கு? அந்த பக்கம் தான், அன்புமணி பாமக. அன்புமணி பாமக. நன்றிண்ணா. தேங்க்யூ. இதில் இப்போ இந்த விருத்தாச்சலத்தை பொறுத்தளவில் அர்பன் ரூரல் டிவைடுங்கிறது எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம கேள்விப்படுறோம் விருத்தாச்சலத்தை பொறுத்தளவில் அர்பனில் இருக்கிற ஓட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 23% ஓட்ஸ், 77% ஓட்ஸு அந்த கான்ஸ்டியூன்சின்டைய ரூரல் ஏரியாவில் இருக்குது. இப்போ இந்த அர்பன் ரூரல் டிவைடுங்கிறது எப்படி களத்தில் ரிஃப்ளெக்ட் சார்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னுடைய சர்வேயை புரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துல நான் மற்றவர்களிடம் வேறுபடுறேங்கிறத புரிஞ்சுக்கலாம். எஸ். ஏன்னா நிறைய சர்வே ஏஜென்சிஸ் இன்னைக்கு வந்து திமுக நம்பர் 1, தாவேகா நம்பர் 2, அதிமுக நம்பர் 3 காணவே இல்லைன்றாங்க. நீங்கள் நர்வ் சென்டரை பிடிச்சிட்டீங்க. விருதாச்சலம் போன்ற தொகுதி சாருக்கு முன்னாடி 2,54,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. ஓகே. முனிசிபாலிட்டி ஏன்னா இதில் வந்து முனிசிபாலிட்டி இருக்குது, ஒரு 39 வார்டோ ஒன்று இருக்குது. அதே மாதிரி 51 கிராம பஞ்சாயத்து இருக்குது. 51 கிராம பஞ்சாயத்தில் 123 124 ரெவென்யூ வில்லேஜஸ் இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ 54,000 வாக்காளர்கள் பழைய எஸ்ஐஆர் படி, எஸ்ஐஆர் முன்னாடி சொல்கிறேன், புரியுது. எஸ்ஐஆர் போது அதே மாதிரி தான் இருக்கும். 54,000 அர்பன், 2 லட்சம் ரூரல். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்க டவுனை சுத்தி திமுக நம்பர் 1, சார் திமுக நம்பர் 1, அதிமுக நம்பர் 2, அதிமுக நம்பர் 3. ஆமாம்யா, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா 54,000 வாக்காளர் தான் இருக்காங்க, 2 லட்சம் வாக்காளர்கள் கிராமத்தில் இருக்காங்க. நான் போறது பூரா கிராமம், நான் போறது பூரா குக்கிராமம், நான் பேசுறது பூரா விவசாயிங்க கிட்ட, நான் பேசுறது பூரா வேலை பண்றவன், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்றவங்க கிட்ட. நீ யார்கிட்ட பேசுற, நான் யார்கிட்ட பேசுறேன்னு சொல்றேன். நான் டவுன்லையும் பண்ணுவேன். டவுனில் வந்து நான் வந்து என்னோட சாம்பிள் சைஸ் வந்து 10%, 12%, 15% இருக்கும். மீதி இருக்கிறது ரூரலில் இருக்கும். நான் தவறாக போனேன்னா, இந்த ஃபண்டமெண்டல் கோர் தப்பாக போச்சுன்னா நான் தப்பாக போவேன். இந்த டேட்டாவே ராங்குன்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் பேர் நகர்ப்புறங்களில் இருக்காங்க, 54,000 பேர் கிராமப்புறங்களில் இருக்காங்கன்னா ஜேவிசியினோட போல் ஃபெயிலியர். ஆனால் நகர்ப்புறங்கள் 54,000 பேர் இருக்காங்க, கிராமப்புறத்தில் 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஜேவிசி போல் இன் தமிழ்நாடு சக்சஸ். எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கேற்றபடி ப்ரொபோர்ஷனேட்டாக தான் நீங்கள் பார்த்து. ஆமாம். இப்போ வந்து விருத்தாச்சலத்தில் டோட்டல் இந்த எலக்ட்ரேட்டில் 1/5 அர்பனில் இருக்குது. ஆமாம். 4/5 ரூரல். எக்ஸாக்ட்லி. 20-22. ஸோ நீங்கள் அதுக்கேற்றபடி சாம்பிளிங் சைஸ் வச்சுக்கிறீங்க, அதுக்கேற்றபடி போய் கலாய்ச்சி செய்கிறீங்க. இப்போ வந்து எனக்கு ஆக்சுவலி இப்போ மற்ற போல்ஸ்டர்ஸ்க்கும் உங்களுக்கு இடையில இருக்க வித்தியாசம், இந்த ரூரல் பக்கம் ரொம்ப போகாமல் இருக்கிறதும், இந்த அர்பனை காட்டிலும் பல மடங்கு அதிகமான வாக்காளர்கள் ரூரலில் இருக்காங்கங்கிறதே கண்டுக்காமல் போகிறதும் தான். அதை கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் தப்பாக தான் சார் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ அதனால தான் டிஎம்கே ஃபர்ஸ்ட், தாவேகா 2, ஏடிஎம்கே 3ன்னு சொல்லிட்டு இதைத்தான் அதிமுக காரங்களும் நம்பிட்டு இருக்கான், பிஜேபி காரங்களும் நம்பிட்டு இருக்கான். பிரச்சனை இங்கே தானே இருக்கு.
நீங்க ஃபண்டமெண்டல் சார் டிஎம்கே நம்பலாம் ஆனா ஏடிஎம்கே பிஜேபி காரங்க எதுக்காக கேடர்ஸ் நம்புறாங்க சார். கேடர்ஸ் நம்புறாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஆமா நம்ம தோத்துருவோமோ நம்மளால ஜெயிக்க முடியுமா, நம்மளால ஜெயிக்க முடியுமா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்த பேசிக் புரிதல் 75% மேல கிராமப்புறங்கள்ல இருக்காங்க, 25% தான் நகர்ப்புறங்கள்ல இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சாம்பிள் எடுக்கணும். கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் முதல்ல போய் நிற்பான். நகர்ப்புறங்கள் இருக்கிறவன் லீவ் போட்டு ரிசார்ட்டு கூட போயிடுவான். அவனுக்கு வந்து கவர்மெண்ட் மாற்றத்தினாலேயோ கவர்மெண்ட் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஆனால் யார் ஆண்டா என்ன நடக்கும்ங்கிறது கிராமப்புறனுக்கு கவலை. அது போன வீடியோவில் கூட ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவனுக்கு எவ்ரி டே கவர்மெண்ட்டோட இன்ட்ராக்ஷன் வேணும். கரெக்ட். விவசாயிகள் இந்த பக்கம் தான் இருக்காங்க. அது தவிர ஒரு பிக்கஸ்ட் நியூஸ் கொடுக்கிட்டேன் உங்களுக்கு. ஒரு பட்டியலின சமுதாயம் ஏரியாவுக்கு போனேன். 2 பேர் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே நார்மலாக மரத்தடியில் வந்து ஒரு 20 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்களாம். ஆனால் தொடர்ந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு. இந்த கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் வந்து விழுந்துடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த ஏரியாக்கெலாம் வருது கிடையாது. இப்போ இந்த 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேரில் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, திமுகவை தான், நான் திமுககாரன், நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். என் வீட்டில் 10 ஓட்டு இருக்குது. 10 ஓட்டில் 5-6 ஓட்டாவது தாவேக்காவுக்கு போகுது. என் பசங்க யாரும் திமுகவுக்கு போட மாட்டாங்க. நானே இங்கே கவுன்சிலரை நின்னா கூட எனக்கு போட மாட்டாங்க. ரெக்கார்டில் இருக்கு. நீங்க என்ன சமூகம்? நாங்களாம் எஸ்சி தானா? எஸ்சி இந்த வாட்டி மாத்தி போடலாம். பரம்பரை திமுக தான். திமுக தான். இந்த வாட்டி மாத்தி போட்டு பார்ப்போம். இங்க ஓட்டு நிறைய தாவேக்கா விழும். போட மாட்டாங்க. என்னதான் பணம் கொடுத்தாலும் என் பொண்ணு எனக்கு போடாது. விஜய்க்கு தான் போடுவாங்க. இன்னொருத்தர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, பாருங்க திருமாவளவன் என்னங்க என்ன சார், திருமாவளவன்னால என்ன சார் நாங்கள் லாபம் அடைஞ்சோம்? ஒரு 10% பேர் தான் சார் திருமாவளவனுக்காக ஓட்டு போடுவாங்க. 2021 திமுக அலையன்ஸில் இவர் இருந்தாருங்கிறதுக்காக நாங்கள் இவருக்கு போட்டோம். இன்றைக்கி நாங்கள் போட வேண்டிய கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி அதுவும் படிச்சுட்டாங்க. எங்கள் பசங்களாம் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து நகர்ப்புறங்களில் வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் விஜய்க்கு தான் சார் போடுவாங்க. இப்போ விஜய் ஒரு ஆப்ஷன் வந்துருச்சே. திருமாவும் இங்கே இருக்காரு, திமுக தான் இருக்காரு. அவர் அண்ணா இருக்காரு. வேல்யூ போயிடுச்சா? வேல்யூஷன்லாம் அவருக்குலாம் இல்லை. அதாவது திருமாக்கு அந்த அளவுக்கு வேல்யூலாம் கிடையாது. பழைய ஓட்டுலாம் பேங்க்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு கூட சொல்ற மாதிரி எல்லாம் அந்த சார்ஜ் ரீதியா அப்ப போனாங்க. எல்லாம் இப்ப 10 ரூபா சம்பாதிக்க வெளியே போனதுக்கு அப்புறம் சார்ஜ் நம்புறது கிடையாது. ஓகே ஓகே. திருமாவளவன் சுத்தமா 850ல 10% தான் திருமாவளவன். 100க்கு இப்ப 100 பேருக்குன்னா ஒரு 10% போறோம்னா கொஞ்சம் இருக்குது. அவ்வளவுதான். அவ்வளவுக்கு மேல சுத்தமா இல்லை. இந்த வாட்டி காலநிலையில மாற்றம். காலநிலை சொல்றேன். ஊருக்கு போறாங்க, படிச்சிருக்காங்க. சோ அதனால இவங்க சொல்றாரு சம்பாதிக்கிறானா, வெளியூர் சம்பாதிக்கிறாங்க. புரியுது, சாப்பிடுறாங்க. பிரச்சனை இருக்கும்போது கரெக்ட். நீ ஒன்றியவே அவரை திமுக கூட கூட்டணி ஒன்னு வந்து விஜய் கூப்பிடறாப்ல. விஜய் கூட போ. அப்படின்னா ராஜேஷ் கண்ணன் திரும்பி கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன் கேட்க வேணாம் அவசியம் இல்லைன்னு. ஆனால் கேட்டுட்டு இருந்தார். சார் அதிமுகவுக்கு இங்கே ஓட்டு இருக்கா, அதிமுகவுக்கு இங்கே ஓட்டு இருக்கா சார்? 15% 20% இந்த காலனியில் ஓட்டு இருக்கு சார் அதிமுகவுக்கு. ஓட்டு எங்க பிரியுது ஆக்சுவலா? தாவேக்காக்கு போதா இல்ல பாமக வருமா? இல்ல பாமக தான் ரெண்டா பிரிஞ்சு போச்சுனா அதிமுகக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க இல்ல உங்க காலனில இருந்து எப்படி? 100ல ஒரு 25% அதிமுக ஓட்டு, பாமக ஓட்டு விடும். அதுதான் நான் கேக்குறேன். காலையில இருந்து விடுமா? காலையில அதிமுக விடும். அதிமுக பாமக நிக்கிறதுனால அந்த ஓட்டு விடுறதுனால ஒரு 20% ஓட்டு, ஒரு 20% ஓட்டு விடும் அதிமுகவுக்காக. அதிமுக விடும், திமுக அதை விட்டா நம்ம விஜய் ஓட்டுங்க. திமுக நாங்களாம் வந்து பழைய அப்பத்துல இருந்து அவங்க அப்பா காலத்துல இருந்து திமுக அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. பட் நீங்களே சொல்றீங்க மாத்தி போடுவேன் இந்த வாட்டி. இந்த வாட்டி மாத்தி போட்டு போடுங்க. எஸ்சி காலனிஸ்லயே வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு 20% வரைக்கும் இருக்கு. 15-20% இருக்கு. நான் வந்து கேட்க வேணாம்னு நினச்சிருந்தேன். அவர் கேட்டார். மீதி உள்ளது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் பிரியுது. அது எல்லாமே போன எலெக்ஷனில் திமுகவுக்கு ஃபுல்லாக போனது. இப்போ யோசிச்சு பாருங்க. ஓகே. ஸோ என்னோட தியரியே வேற. நகர்ப்புறங்களில் 3 ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது. கிராமப்புறங்களில்
வடக்கு தமிழகத்தில் வன்னியர் கிராமங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் டிஸ்டன்ட் செகண்ட், அதிமுக பாமக லீடிங் பை a big margin. காலனிஸ்ல திமுக ஃபர்ஸ்ட், தாவேகா செகண்ட், அதிமுக தேர்டு. இங்கேயும் டிவைட் ஆகுது. ஸோ அதிமுக பெறக்கூடிய வாக்குகள் டிவிஷனே கிடையாது, கன்சாலிடேஷன். திராவிட முன்னேற்ற கழகம் பெறக்கூடிய வாக்குகள் கன்சாலிடேஷனே கிடையாது, டிவிஷன். இதை ஏதோ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் 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 கரெக்ட். அவங்களும் இன்டர்னல் சர்வே பண்ணியிருப்பாங்கல்ல, கண்டிப்பா. அதில் ஏதோ ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அதனால தான் திடீர்னு 5000 ரூபாய் at least அனுப்பி பிரேமலதாவையும் இழுத்து போகணும் ஆமா. அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ கமல்ஹாசன் சீட் கொடுப்பாங்க போல இருக்குது. அதான் காரணம், அவர் 12 பேர் யாரையும் இருக்காங்க. விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு இடத்தை நோக்கி டிஎம்கே போகிறது காரணமே சேர்த்துட்டே இதுதான். இருந்தீங்கன்னா என்ன சார் ஆகும்? 2011 எல்லாரையும் சேர்த்தீங்களா? இதே கலைஞர் சேர்த்தார்ல. காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாத்தையுமே சேர்த்தார். அப்புறம் சின்ன சின்ன கட்சியெல்லாம் தன்னோட சின்னத்தில் போட்டியிட சொன்னார். நீங்க 2001 பத்தி சொல்லுவீங்க கிட்ட, எல்லா ஜாதி கட்சிகளையும் உள்ள கொண்டு வந்து. ஆமாம் ஆமாம், சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி அட்ர ஃபெயிலியர் ஆச்சு. அட்ர ஃபெயிலியர் ஆச்சுல்ல. ஸோ இந்த அதே விதமான சோஷியல் இன்ஜினியரிங் 2024 பிஜேபி பண்ணிச்சு. லிமிடெட் சக்ஸஸ் தான். லிமிட்டெட் சக்ஸஸ் தான் எப்போதுமே. அது சார், சில பேருக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புறது ஒன்று தான். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வட தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2024 பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் கிடையாது, அஜெண்டா கிடையாது, கேண்டிடேட் கிடையாது, ஃபேஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நேரேட்டிவ் கிடையாது, நரேட்டிவ் கிடையாது, செலவு பண்ணல, பிரச்சாரம் கூட ஒழுங்கா பண்ணல. ஓகே, நிறைய தொகுதிகளில் வட தமிழகத்தில் நான் வந்து படிக்கிறேன், சொல்லி லைட்டாக அப்படியே கேளுங்க நீங்க. என்ன, ஆரணி 35%, திமுக 42%. எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகே, அப்போ பிஎம்கேயும் பிரிஞ்சிருக்கு. ஆமா, அப்போ பிஎம்கே வந்து பிஜேபி அலையன்ஸ்ல இருந்தது. விழுப்புரம் 32% அதிமுக, திண்டிவனம் 30%, வானூர் 32%, விழுப்புரம் 33%, 19% பாமக, அதிமுக பாஜக கூட்டணியில. விக்கிரவாண்டியில 35%, திருக்கோயிலூர் 40% அதிமுக மட்டும். இப்போ அந்த திருக்கோயில்ல பாமக எவ்வளவு? பாமக வந்து 12%. இப்போ அது ரெண்டே கூட்டணி 51%. ஆமா, 39% திமுக. ஓகே, உளுந்தூர்பேட்டையில 39%, 38% திமுக. ஓகே, ரிஷிவாந்தியில 41% அதிமுக. ஓகே, சங்கராபுரத்தை 41%, தனிச்சு நின்று. கள்ளக்குறிச்சி 43%, கங்காவல்லி 40%. சார், இது ஜஸ்ட் நார்தர்ன் தமிழ்நாடுல ஒரு இடம் தான் சார் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல சார் பெருசா. அதாவது இதெல்லாம் புரிதல், இந்த டேட்டா எதையுமே பார்க்க மாட்டாங்க. எதையுமே பார்க்காம அவங்களுக்கு என்ன வேணும், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும். அந்த நரேட்டிவ் அவங்களுக்கு ஃபேவரபிள். ஐ எம் டாக்கிங் வித் ஃபேக்ட். நான் வந்து ஃபேக்ட்ஸோட பேசுகிறேன். இது ரொம்ப முக்கியமான. விருதாச்சலத்தில் 27% அதிமுக, 21% பாமக, 42% அதிமுக. இப்போ என்ன சொல்லுவீங்க நீங்க? கூட்டினா இப்ப 42%. எஸ். நெய்வேலியில் 25%. டிஎம்கே என்ன வாங்கியிருந்தது? அதான், விருதாச்சலத்தை வந்து 42% தான் திமுக. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினீங்கன்னா 47%. 5% லீடு. நெய்வேலி 25% பாமக, 27% அதிமுக. திமுக வாங்கினது 38%. குன்னம் 36% அதிமுக, 13% இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி, 40% தான் வெறும் இவங்க திமுக. அரியலூர் 49% லீடு. அரியலூர் 41% அதிமுக, 10% பாமக, திமுக 37%. ரெண்டுத்தையும் கூட்டினா ஜெயங்கொண்டா 38% அதிமுக, 16% பாமக, கூட்டினா 52%, திமுக 37%. இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சுட்டு இது எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஏடிஎம்கே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, தனிச்சு போட்டிட்டு நார்த்ல ஃபுல்லா. இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சார், இதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போவாங்க. டவுன்ல 4 பேர்கிட்ட சர்வேயை கண்டக்ட் பண்ணிட்டு
திமுக நம்பர் 1, தாவேகா நம்பர் 2, அதிமுக களத்திலேயே இல்லைன்னு. சேலஞ்ச், ஜேவிசி சேலஞ்ச். ஜேவிசி சேலஞ்ச். ஸோ இப்போ சம்மிங்கப்பா, விருத்தாச்சலம் தொகுதியை பொறுத்தளவில் வின்னர் யாரு, ரன்னர் யாரு, தேர்ட் பிளேஸ் யாரு? வின்னர் அதிமுக பாமக கூட்டணி, ரன்னர் அப் திமுக கூட்டணி, நம்பர் 3 தாவேகா. மிக்க நன்றி ஜேவிசி. நன்றி சார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.